அதிர்ஷ்டம் எப்பவும் நம்ம கையிலேயே இருக்கும். ஆனால் ஆசீர்வாதம் அடுத்தவங்க கையில் தான் இருக்கும். இதை நீங்கள் கேஜிஎஃப் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. பொதுவாக ஆசீர்வாதமும் பணமும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கணும்னு விரும்புகிறீங்களா? அதுக்கு ஈர்ப்பு விதியில் ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், திஸ் இஸ் வாசுகி சங்கர். நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் அது. எனக்கு யூஸ்வலாக பணத்தை யாருக்காவது கொடுக்குறதுனா பிடிக்கவே பிடிக்காது. என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் யாரோ புகுத்திட்டாங்க, யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது, அப்படி நம்ம பணம் கொடுக்கறதுனால அவங்க சோம்பேறியாக தான் ஆக்கப்படுறாங்க, அதனால் யாருக்குமே பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். மோரோவர் நான் யாருக்குமே கொடுத்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம், அதாவது ஒரு டொனேஷனாக. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒரு காலேஜுக்கு நான் டியூட்டிக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக நான் ஒரு 12 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் போய் நிற்கிறேன். நல்ல சரியான வெயில். அப்போது ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. விழுகிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. அங்கனுக்குள்ளே இருந்த ஒரு பெஞ்சில் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே பாட்டி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்களும் சரி கொடுப்பான்னு சொல்லி வாங்கி குடித்தாங்க. எங்கே போகிறீங்க பாட்டி இந்த வெயிலில்? வீட்டில் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா, நான் பொள்ளாச்சிக்கு போகிறேன், நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் இருந்த ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு 5 kilometers இருக்கும். எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்தே போவீங்கன்னு கேட்டால் பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. அதை நான் அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். லைஃப்லையே ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறேன், அதுவும் 100 rupees கொடுக்குறேன். நீங்கள் பிஸ்கட்டு டீ ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி போங்க, இப்படியே போக வேண்டாம்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. என் லைஃப்லையே ஃபஸ்ட் டைம் என் ஃபேமிலி இல்லாத ஒருத்தவங்க என்ன நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக நமக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாமே எப்போ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து தான் கிடைக்கும். ஒன்று பர்த்டேஸில் கிடைக்கும், இல்லை கல்யாணம் ஆனால் கிடைக்கும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்போதெல்லாம் பணமும் அந்த இடத்துல இருக்கும். பட் அதே பணத்தை யாருமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம மனசால் உணர்ந்து ஒரு பணத்தை கொடுக்குறோன்னா அப்போ ஒரு உணர்வு வரும் இல்லையா, அதை தான் நம்ம கான்சியஸ் பார்க்கும். ஸோ எப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளாலையும் டொனேட் பண்ண முடியும்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு பணத்தை, அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ நம்ம டொனேட் பண்ண ஆரம்பிக்கும்போது பிரபஞ்சம் நமக்கு பணத்துக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட இல்லை, என்னால் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட நிறைய வர ஆரம்பிக்கும். சீக்ரெட் படத்துலையோ இல்லை அந்த புக்லேயோ கூட எழுதியிருப்பாங்க, நமக்கு புதுசாக ஒரு விஷயம் வேணும்னா நம்ம ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து உருவாக்கி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் பார்ட்னர் மேனிஃபெஸ்டேஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு தூங்குறது. அதே மாதிரி நிறைய ட்ரெஸ் வேணும்னா அந்த கப்போர்டை ஃப்ரீ பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பிரபஞ்சம் அந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான பொருட்களையோ மனிதர்களையோ நிரப்பும். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும்போது தான் நம்மளால் கொடுக்க முடியும். நம்மக்கிட்டேயே பற்றாக்குறை இருக்குது, இல்லை என்கிட்டயே பணம் இல்லைன்னு நிறைய பேர் புலம்புறதை நம்ம கேட்போம். ஸோ இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தால் நம்மக்கிட்ட தேவையான பணம் வராமல் தான் போயிடும். சரிங்களா? ஸோ எப்போவுமே நம்மளோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கணும்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட தேவையான பணம் இருக்குது, தேவைக்கு அதிகமாகவும் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையெல்லாம் நம்ம வளர்த்துக்கிறதுக்கு மணி அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். நம்ம சேனல்லையே இன்ஸ்டன்ட் மணி அஃபர்மேஷன், வெல்த் அஃபர்மேஷன், அபண்டன்ட் அஃபர்மேஷன் அதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு பணம் சார்ந்து இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வந்து குறையிறத நீங்கள் உணர முடியும். டொனேட் பண்ணுறதுக்கு பெரிய பணக்காரவங்களாக இருக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தவங்க ரொம்ப சிரமப்படுறாங்களா, உங்களால் முடியுமா, ஒரு டீ வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி தான் நான் சொல்ல வர்றேன். பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு முக்கியமான விதி இருக்குது. வாட் எவர் யூ கிவ் யூ ரிசீவ். அதாவது
நம்ம மனசார சந்தோஷமாக என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். எப்போ நம்ம பணத்தை நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுன்னு நினச்சி கொடுக்குறோமோ அப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போடும்போது இதுக்கு அவ்வளோ இதுக்கு இவ்வளோன்னு ஒதுக்குறோம் இல்லையா, அதில் முக்கியமாக நம்ம ஒதுக்க வேண்டிய காலமே டொனேஷனுக்காக தான். அது 100 ருபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக டொனேஷனுக்குன்னு ஒரு பார்ட்டை நம்ம ஒதுக்க ஆரம்பிக்கும்போது நம்மக்கிட்ட பணம் வர்றதை உங்களால் உணர முடியும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இல்லை இதில் உங்களுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருந்தால் அதையும் சொல்லுங்கள். பட் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். அது போக உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருக்கு டொனேட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் அப்படி சந்தோஷமாக கொடுத்து யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்களே, உங்களை வாழ்த்தியிருப்பாங்களே, அப்படி ஒரு மொமெண்ட்டை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நம்ம பணம் சார்ந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குவோம். ஸோ பணத்தை நம்ம ஈர்க்கிறதுக்கான முக்கியமான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுறது. அதை எப்போவும் மறந்துடாதீங்க. உங்களால் முடிஞ்ச இடத்துல முடிஞ்ச அளவு பணத்தை டொனேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற பணம் தானாக வரும். இதுதான் பிரபஞ்ச விதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.